My name is Jetharan. இப்போ நான் எங்களோட ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் சொல்ல போகிறேன். இப்போ டோட்டல் பீப்புள் ஆஃப் இந்தியன் 1.46 பில்லியன் இருக்காங்க. அப்புறம் டோட்டல் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் 56.4 crore இருக்காங்க. டோட்டல் அன்எம்ப்ளாய்டு பர்சன் 89.6 crore இருக்காங்க. இப்போ எம்ப்ளாய்டு பர்சனோட அன்எம்ப்ளாய்டு பர்சன் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சொல்யூஷன் உதயா நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்தியாவில் எம்ப்ளாய்டு பர்சன் தான் அன்எம்ப்ளாய்டு பர்சன் தான் அதிகமாக இருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 89.6. அதாவது எம்ப்ளாய்டு பர்சன்னா வேலை இருக்கிறவங்க, அன்எம்ப்ளாய்டு பர்சன்னா வேலை இல்லாதவங்க. இவங்க ரெண்டுத்தையும் சேர்ந்தாங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ். அண்டர் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்னால் தகுதிக்கேற்ற வேலை இல்லாதவங்க, தகுதிக்கேற்ற வேலை இல்லாதவங்க. அப்புறம் பிஎஸ்சிங்கிறது ஒரு கம்பெனி. அதுக்கு டாப் 30 கம்பெனி இருக்குது. அது கீழே டாப் 30 கம்பெனி இருக்கும்போது நம்ம இங்கே அண்டர் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க. அவங்கள அதில் அந்த டாப் 30 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னால் அவங்க சென்சஸ் எடுப்பாங்க. அவங்க சென்சஸ் ஏற அவங்க ப்ராஃபிட்டே ஏறும். அண்டர் எம்ப்ளாயிஸோட ப்ராஃபிட்டே ஏறும்போது அவங்களோட இந்தியாவோட எக்கனாமிக்கும் க்ரோத் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தோட சொல்யூஷனை ரிகேஷன் சொல்லுவார். இப்போ ஒர்க் டைப் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. நாலேஜ் ஒர்க் இருக்குது, லேபர் ஒர்க். அதில் நாங்கள் எடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துருக்கோம், அதுமாதிரி இண்டஸ்ட்ரியல் எடுத்துருக்கோம். அக்ரிகல்ச்சரில் குரூப் ஃபார்மிங் எடுத்துருக்கோம். ஏன் நாங்கள் குரூப் ஃபார்மிங் எடுத்தோம்னா, இப்போ ஒரு ஊரில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஃபார்மிங் பண்ணாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வருமானு தெரியல. ஆனால் கேபிட்டல் அவங்களே போடுவாங்க, அது மாதிரி கேட்ட கடனை அவங்களே வாங்கி அது ரொம்ப லாஸ் ஆகிடும். அதனால தான் குரூப் ஃபார்மிங் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த குரூப் ஃபார்மிங்கில் நாலேஜ் ஒர்க் இருக்கும், லேபர் ஒர்க் இருக்கும். இந்த நாலேஜ் ஒர்க்கில் இப்போ நிறைய ஃபார்மிங்கில் டெக்னாலஜிஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. அதனால் நாலேஜ் ஒர்க் லேபர்ஸ் அதுவே போகலாம். இப்போ லேபர் ஒர்க் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் லேபர் செய்கிற மாதிரி வராது. அதனால நாங்கள் லேபர் ஒர்க் இருக்குது. இது ஒரு அதுக்கப்புறமா நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னென்னா எக்கோ ப்ராடக்ட் தான் நிறைய பேர் இப்போ செய்யலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் இதை பேக்கிங் பண்ணுறது எல்லாமே இந்த எக்கோ ப்ராடக்ட் மூலியமாக வச்சுப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நாலேஜ் ஒர்க் இருப்பாங்க, லேபர் ஒர்க் இருப்பாங்க. நாலேஜ் ஒர்க் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது, லேபர் ஒர்க் உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரியில் நிறைய லேபர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் 2 ஒர்க்கையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாலேஜ் ஒர்க்கு லேபர் ஒர்க்கு சேர்த்து அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கோம். இதோடைய கன்க்ளூஷன் பன்னீர் செல்வம். குட் மார்னிங். இப்போ பார்த்துருக்கோம்னா இவங்க பண்ணுற ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் இவங்க கொண்டு வரணும். அதுக்கு நம்ம சில பேரால் கொண்டு வர முடியாமல் இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க பண்ணுற ப்ராடக்ட்டை இவங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு லாஸ் இருக்காது டிரான்சாக்ஷனில், இவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுலேருந்து எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ணோம்னா இதில் வர ப்ராஃபிட்னால அவங்களுக்கும் ப்ராஃபிட்டு, இண்டஸ்ட்ரியிலும் ப்ராஃபிட்டு. இதனால என்ன ஆகும்னா அப்ரைசேஷன் குறையும். ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க வில்லேஜில் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது சிட்டிக்கு வரணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால் அக்ரிகல்ச்சரும் வரணும்னா அர்பனைசேஷனும் குறையும். இதனால் அந்த வில்லேஜும் இம்ப்ரூவ் ஆகும், சிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ப்ராடக்ட் வரும்போது சிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். இதனால் எக்கனாமிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுமாரி ஒரு ஸ்டேட்டாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, அப்புறம் கேரளாங்கிற ஒரு ஸ்டேட் பண்ணும்போது அப்புறம் இந்தியா ஃபுல்லாக பண்ணும்போது எக்கனாமிக் லெவல் இப்போ இந்தியா கரெக்டாக 4th ஸ்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் இந்தியா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டேஜ் வர வாய்ப்பு அதிகம். தேங்க்யூ.